இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு உங்கள் மீது. நீங்க ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக நீங்க அதை வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இருக்கு. ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் யூ பீப்பிள். உங்க பொண்ணை இப்படி அலோவ் பண்ணுவீங்களா? உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஒரு லாங் லாஸ்டிங்கா நீங்களே பார்க்கல, நீங்களே பாதியில அது போயிருங்கிற ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு தான் இதை கடக்குறீங்க. வேலைக்கு கூட போல, அவனோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஹலோ எவரிபடி குட் மார்னிங். லிவிங் டுகெதரை ஆதரிப்பவர்கள் இந்த பக்கம், இது ஒரு நல்ல முன்மாதிரி அல்ல, இது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. அவர்கள் லிவிங் டுகெதர் இருக்கிறார்கள் தான் இப்ப எழுதுறாங்க இல்லையா? அப்ப அதுக்கு மாற்றாக தமிழ்ல என்ன இருக்குங்கிறதா கேக்குறேன். புரிதலுக்கான முன்னுரை. உங்க பேர் என்ன? தினேஷும் இந்த பொண்ணும் புரிதலுக்கான முன்னுரையோடு வாழ்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பேரு கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 மனங்கள் ஒன்று சேர்ந்த. ஓகே, ஒரு எஸ்ஸே எழுதுங்க. கூடி வாழ்தல், இருவர் ஒன்றானால் மன திருமணம். மன திருமணம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும்? உடல் தேவைக்கான புரிதல். உடல் தேவைக்கான புரிதல். நம்மளால மென்டலா தான் ஒருத்தவங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பிசிக்கலா அவங்க நமக்கு வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சேர்ந்து வாழ்ற தொடர்பு. சேர்ந்து வாழ தொடர்பா? நீங்க எந்திரிக்கல ஒரு நிமிஷம். ஓகே. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நீங்க இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா அந்த பேர் என்ன? லிவிங் டுகெதருக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் பேர் என்ன? மோசமான உறவுகள். கள்ளக்காதல், கள்ளக்காதல், காம திருமணம். காம திருமணம். இத்தனை பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? சோ பண்ற நானே இவ்வளவு எழுதுறது. இங்க வே. ஐயோ போது அடையாப்பா லிஸ்ட் போயிட்டே இருக்கு. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அங்கீகாரம், ரெஸ்பான்சிபிலிட்டி, மெச்சூரிட்டி லெவல், லிவ் இன், எபிக்ஸ், கமிட்மெண்ட், காமன் சஃபர், மோஸ்ட், பேபி ஃபார்ம், மை காட். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ரகசியமா வாழ்றவங்க. ஆனா அதான் நம்ம சொல்ல வரோம். கொஞ்சம் பாதி மலையாளப்பட்ட டைட்டில் மாதிரியே இருக்கு. மலையாளப்பட்ட டைட்டில் மாதிரியே இருக்கு. ரகசியமா வாழ்றோம். நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இருக்கிறோம் சார். இப்ப இருக்கீங்க. இருக்கேன். ஓகே. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா இருந்திருக்கலாமே, ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து தங்கலாம்னு முடிவு எடுத்தீங்க? சேர்ந்து வாழணும், அப்பதான் குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா. ஐயோ அப்படியே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நோ இட், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குலாம் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும் சார். காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வீட்டுக்கு தெரியுமா இது? வீட்ல தெரியும் சார். ஆ? வீட்ல தெரியும் சார். அம்மா பின்னாடி. ஓகே. குட் மதர் குட் சன். இப்போ உங்க பையன் வந்து ஒரு பொண்ணோட இஸ் லிவிங் டுகெதர் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? லாஸ்ட் இயர் சொன்னாங்க சார். விளங்கும்டா. லாஸ்ட் இயர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க? சரி உண்மையா சொன்னா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணேன். இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குத்தாய் போடு. லிவிங் இருக்காங்க. பெரும்பாலும் அம்மா அப்பாக்கள் கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. நீங்க ஓகே நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? படிக்கிறாங்க சார். படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்ல நம்ம கேட்டுட்டு நல்லபடியா எல்லா ரிலேஷனுக்கும் சொல்லி மேரேஜ் பண்ணி வைக்கலாம். எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷ வச்சு கொன்னுடுவேன். போடா. ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் யூ பீப்பிள். உங்க பொண்ணை இப்படி அலோவ் பண்ணுவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இல்லைங்க சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோவ் பண்ண மாட்டீங்க? எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வார்த்தையில திக்கி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. திருமண வாழ்க்கை என்பது ஒரு நெருக்கடிக்குள் இருக்கிறது. வேற வழி இல்லாம தான் எல்லாரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறாங்கிறது உங்க நம்பிக்கை தான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்ல நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்கன்னா நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு அப்படி இருக்கணும்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல புழுக்கமோ நெருக்கடியோ இல்லைன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க அதுவும் இது ஒண்ணுதான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இது? சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. குழந்தை வந்து கண்டிப்பா அவசியம் தான். ரைட். அப்புறம் அதை பெத்துக்கிறது இல்ல? அதை பெத்துக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு தான் சொல்றேன். பெத்துக்க டைம்னா எப்போ? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஒரு லாங் லாஸ்டிங்கா நீங்களே பார்க்கல, நீங்களே பாதியில அது போயிருங்கிற ஒரு அரைகுறை நம்பிக்கையோடு தான் இதை கடக்குறீங்க. ரொம்ப கரெக்ட். ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறதுனால பெத்துக்கலாங்கிறாங்க. அதுதான் நீங்க வாழ்க்கையை எதிர்கொள்ள பயப்படுகிறீர்கள்ங்கறாங்க.
கரெக்டா கட்டுப்பிட்டா. அந்த பொண்ணு என் பையனை நம்பி வந்துட்டா. படிச்சு முடிச்சு நல்லா வேலைக்கு போய் செட்டில் ஆன பிறகு நானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க மாட்டாங்க. அதான் ஒரே ரூம்ல தானே இருக்காங்க. இருக்கட்டும், இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்களா? இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா, இங்க பாருப்பா. வேலைக்கு கூட போல. அவனோட செலவுக்கே நீங்க தான் பணம் கொடுக்குறீங்க. ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட அவன் தங்கி இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு என்ன நினைக்கிறாங்க? இப்ப நீங்க லவ் பண்றீங்க, ஒண்ணா இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வாட் வில் யூ டு? பேசிட்டாங்களா? நாங்க பிரிஞ்சா சார், வேற பொண்ணு பாப்போம் சார். வேற பொண்ணு பாப்பீங்க. கண்டிப்பா. ரைட், இப்ப இந்த பொண்ணை விட்டுருவீங்க. ஆமா சார். ரைட் தானே? ஆனா நம்பியா பார்த்தா அடிக்க முடியல. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர நம்பி. இப்போ அந்த பையனே சொல்றான் நான் வேற பொண்ணை பாப்பேன் அப்படிங்கிறான். அது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார். அப்ப அந்த பிள்ளை என்னவா? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அப்ப அது ஒரு மர்மம், இது ஒரு மர்மம் சார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. 4 வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணத்துக்கு போன பிறகு உங்களுக்கு சண்டை வராதா? அரிஷர் டெஃபினட்டா சண்டை வரும் சார். அப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல சண்டை வராம எப்படி? அப்படிதானே அவன் கேட்பான். லவ் இருக்கா? இருக்கா? அந்த பிள்ளையோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பீங்களா? கண்டிப்பா சார். அந்த பொண்ணுக்கு ஓகேயா? அந்த பொண்ணு பேரு? அது வேணாம். அப்ப தயங்கற தைரியமா சொல்றா. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரகசியம் தான். இப்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு பொண்ணு நிச்சயமா இருக்கு, கல்யாணம் பண்ண போறீங்க. அந்த பொண்ணு பேரை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. அப்புறம் எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? பொண்ணோட பேர் கேட்டா கூட வந்து சொல்றதுக்கு தயங்குறாரு. அப்பேற்பட்ட உறவு தான் இது. மூடி மறைக்கப்பட்ட உறவாக தான் கடைசி வரையும் தொடரும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. லவ் பண்றாங்க. இடைப்பட்ட காலத்துல they just want to have some sexual relationship. அதுக்கு இவங்க வச்சிக்கிற ஒரு நேம் லிவிங் டுகெதர். இட்ஸ் ஃபார் செக்ஸ் அப்படிங்கறாங்க. சார் அது இட்ஸ் ஃபார் செக்ஸ் இல்ல, ஆனா இட் ஹேப்பன்ஸ். அதை வந்து தவிர்க்க முடியாது. இங்க வா. இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு உங்கள் மீது. நீங்க ஒரு செக்சுவல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுது, அதுக்காக நீங்க அதை வச்சுக்கிறீங்கங்கறாங்க. அவ்வளவுதான். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கறேன். அதனால நாங்க ரகசியமா இருக்கோம். அப்புறம் இன்னொன்னு எனக்கு புரியல, நீங்க ரகசியமா இருக்கீங்க. உங்களுக்கு தப்பு இல்லாத ஒரு உறவா தெரிஞ்சதுன்னா ஓபனா இருந்திருக்கலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மேரேஜ்க்குள்ள போக மாட்டோம். நீங்க எப்படி அவ்வளவு இதா சொல்ல முடியும்? போவோம் நான் சொல்றேன். we will go. அதை ஏன் பண்றீங்க? அதுல தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குல்ல? ஐயோ எல்லாமே நான் சிங்கா போயிட்டு இருக்கேன். இந்த உறவுல வந்து உடல் ரீதியா பாதிக்கப்படுறா. அபார்ஷன், குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் பெண்ணுக்கு இருக்கு. அத அவ வளர்க்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. கேட்டுக்க. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஆனாதானே உடல் ரீதியா பெண்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஸ்மார்ட்டா இருங்க, புத்தி யூஸ் பண்ணுங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. அவங்க டீனேஜ் குழந்தைங்களுக்கு நீங்க என்னத்த சொல்லி கொடுப்பீங்க? என்ன மாரல்ஸ், என்ன வழி நடத்துதல கொடுக்க முடியும்? அவங்க திருப்பி கேட்பாங்க என்ன கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பீங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா ஸ்டாண்டர்ட் நீ யார் கூட எல்லாம் சொல்லி வந்திருக்க, நீ என்ன எப்படி சொல்ல முடியும்னு சந்தோஷமா இருன்னு சொல்லி கொடுப்போம். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு மடக்காம அவ்வளவுதான் சொல்லி கொடுப்போம். சந்தோஷமா இரு, how to be safe, how to be smartனு சொல்லி கொடுப்போம். சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. உருப்படவே மாட்ட. உருப்பட மாட்ட. முற்றமா தப்பு சார். ஏ இது மாதிரி என்னோட ரிலேட்டிவ் யாரும் இருந்தானா அவனை அடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் வந்து அடிப்போம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு 60 வருஷம் வந்து நம்ம 2 பேரும் தான் வாழ போறோம். சோ நீ நானும் ஒரு 6 மாசம் ட்ரையல் பாத்துக்கோன்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கு. நமக்கு கரும கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ண வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனை அவங்க முன்னாடி அதை கேஷுவலா எடுக்கிறத நம்மளால கேஷுவலா எடுக்க முடியல. ஏன்னா கல்யாணம்ன்றது ஒரு புனிதத்துல கொண்டு போய் வைக்கிறோம். அதானே உலக வழக்கம். கமிட்மெண்டோ. நீங்க வந்து லிவிங் தான் மேரிடா? நான் மேரிட். அது என்ன இந்த நாட்டுல புரட்சி பேசுற யாருமே அதை செய்யாத ஆளாவே இருக்கீங்க. நான் மேரேஜ் பண்ணனும்னு நினைச்சது ஏன் சாய்ஸ். அவங்க லிவிங்கா இருக்கும்னு நினைக்கிறது அவங்க சாய்ஸ். இல்ல இல்லமா லிவிங் நான் ஏன் மேரேஜ் பண்ண அப்படி நீங்க என்ன கேட்க கூடாது. எனக்கு சந்தேகம் ஏன்னா ஏன் சாய்ஸ். ஓ அப்படியே விஷயம். பச்சை பச்சையா கேட்றேன். கேளுங்க, தாராளமா கேளுங்க. நீங்க ஒரு பொண்ணை வந்து இங்க இருந்து ஒரு பொண்ணை நீங்க தாராளமா கேளுங்க பாப்போம். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. இல்ல பச்சை பச்சையா நீங்க என்ன பேசுறீங்க? என்ன குற்றம் செய்யற மட்டும் குற்றம் இல்ல, குற்றத்தை தூண்டுறது குற்றம் தான். நீங்க சொல்லுங்க இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இத பொத்தாம் போது நம்ம ஏன் விடக்கூடாது அப்படின்னா அவர்களுக்கு சொல்லணும் இதுதான் சரினா அது சரின்னு சொல்லணும். அப்பதான் அடுத்த தலைமுறை சரியாகும். இது சூப்பர். அப்ப இல்ல மேரேஜ் தான் சரினா மேரேஜ் சரின்னு சொல்லணும். அவர் ஒரு விருப்பப்படி இருந்துக்கப்பா, நீ உன் விருப்பப்படி இருந்துக்க, நீ உன் விருப்பப்படி இருந்துக்க. என்ன தவறு இருக்கு? ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். இல்ல அவரவர் விருப்பப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு வந்து பயன் இல்ல. நம்ம சிந்திக்கிற ஆளா இருந்தா என்ன செய்யணும்னா சிந்திக்கிறாள் சொல்லணும். இந்த கரெக்ட்பா. பழனியப்பன் மாதிரி சிந்திக்காத என்ன செய்வானா, தமையன் ஒரு பெரிய சிந்தனாவாதி, கோபி பெரிய சிந்தனாவாதி, சரியா தான் சிந்திச்சு சொல்லுவாங்க. அதன்படி நடந்தா மனித வாழ்க்கை எளிது. நிறைய போறான்டா. இன்னைக்கு நம்ம ஒண்ணு சொல்லணும். இந்த மொத்த கூட்டமும் அவரவர் விருப்பப்படி வாழுங்கன்னு சொல்வது நோக்கம் இல்ல. அப்படி அவுத்து விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
மாட்டிக்கிட்ட பங்கு. அடிபட்டா திரும்ப அதுக்கு வரட்டும். இதுதான் சரின்னு வரட்டும். இப்ப எனக்கு அட்லீஸ்ட் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னு கண்டுபிடிக்கிற மருந்தை வந்து குரங்கு குட்டி கொடுத்து பாக்குறது, இன்னொன்னு கண்டுபிடிக்கிற மருந்தை வந்து விஞ்ஞானி தானே சாப்பிட்டு பாத்துக்குவான். நீங்க எல்லாம் தானே சாப்பிட்டு பாத்துக்கிற விஞ்ஞானி. இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? பாராட்டுறோம். காரணம் என் பிள்ளைய நல்லா வளர்க்கறதுக்கு நீ மருந்தை சாப்பிட்டு சாகரியா பொழைச்சிருக்கேன்னு நான் பார்க்க போறேன். பொழைச்சிருந்தா அவனை வச்சுக்க போறேன். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். செத்து போனாடியா அங்க சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டான், நீ சாப்பிடாத இந்த மருந்துன்னு சொல்ல போறேன். ஒரு வாரம் சொல்றீங்க திருப்பி கமிட்மெண்ட் வந்து கமிட்மெண்ட் இல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. எல்லாரும் இடத்துல கிரெடிட் கார்டு வச்சிருப்பீங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. எல்லாரும் எப்படி ஒரு லோன் இருக்கும், ஏதோ ஒரு லோன் இருக்கும். இந்தியாவில் லோன் இல்லாம இருக்காது. அரசாங்கம் எப்படி அவங்க லோன் கொடுத்து கடைக்காரனா வச்சிருக்கோம். ஆனா 10ஆம் தேதி கட்ட வேண்டிய லோனை கட்டல, 11ஆம் தேதி பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணா எந்திரிச்சுன்னு சல்யூட் அடிக்கிறீங்க அவனுக்கு. அது கமிட்மெண்ட். அது ஏன் மனைவி இருக்க மாட்டேங்குது? ஒருத்தன் கடன் கொடுப்பான், கடன் கொடுத்தவனுக்கு 9ஆம் தேதி கட்ட முடியாத 10ஆம் தேதி கட்டினா பதறுவீங்க. அது கமிட்மெண்ட். ஆனா அது ஒரு உறவா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க. இருந்துங்கடா டேய். எல்லாரும் முன்னாலே முட்டி போட்டு தான் நிக்கிறோம். கமிட்மெண்ட் முன்னால, மேனேஜர் முன்னால, நிர்வாகம் முன்னால, பேங்க் முன்னால, இஎம்ஐக்கு முன்னால. ஐயோ. பட் ஆனா என் ஒய்ஃப் கிட்ட மட்டும் நான் கமிட்டடா இருக்க மாட்டேன். நான் நினைச்சது நான் செய்வேன், அவன் நினைச்சது அவ செய்யலாம். இது இந்த லாஜிக் புரியல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். பாக்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டா, உலகம் முழுவதும் இதை ஆதரித்த நாடுகள் குடும்பங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கின்றன. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. குடும்ப நிறுவனத்துக்குள்ள வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப ப்ளீஸ் டோன்ட் டெஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. நீ வாடி சக்காலத்தி. அன்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ, அன்னில இருந்து இந்த மரத்தை புத்தி கட்டி போய் ஓப்பனடா சுத்திட்டு இருக்கறாண்டி. உன்னை எல்லாம் செருப்பால அடிப்படி. வந்து நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு வேற ஒரு ஆள் இருக்கு ரெடியா இருக்கிறாரு. ரியலி இல்ல ஆண்டி. எஸ். இல்ல சும்மா சொல்லி என்னையே ஃபோன் பண்ணி நீங்க அவரை வர வைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிக்கல, லைஃப் பிடிக்கல. சொத்த முரா டே. வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, ஓட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்ச அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. முன்னாடி வந்தியா எனக்கு தெரியுமா? போய் சொல்லுவியா நீ? போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. போய் சொல்றாரு மேடம், எனக்கு ஆத்திரமா இருக்கு. அதுக்காக அவர் அடிக்கலாமா? போய் சொல்றாங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்றீங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அவங்க அமைதியா இருக்காங்க. அப்ப ரெண்டு பேர்ல யார் அவ யார் அமைதியா இருக்காங்களோ அவங்க தானே பெட்டர். அமைதியா இருக்கு, பிளான் அமைதியா இருக்காங்க அவங்க. தெரியுமா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். எனக்கு சொன்ன அவரனா நீ பண்ணிக்கிட்டே இல்ல, எனக்கு பண்ணுவேன்னு சொன்னேன். அப்போ வச்சு திருந்துவாருன்னு சொன்னேன். திருந்துவாரு. ஓ நீ அப்படி வரியா? பிகினிங்ல இருந்து எல்லாம் தெரியும் சொல்றாங்க. ஒண்ணுமே தெரியாது. அவள வந்து எத்தனை வீட்ல துரத்துன தெரியுமா? துரத்தி அடியே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. நைட்ல நூறலாம் பாக்குறியாடி? விட்ட வேணா நான் காமிக்கிறேன். புடிச்சிருந்தா நான் ஏன் அவளை துரத்துவேன்? ஆந்திராவுல கிரவுண்ட்ல போட்டு சாவடி அடிச்சா அவளையும் அவ பொண்ணுனா. அவங்களே வந்தாங்க ஆந்திராவுக்கு. தேடி வந்துச்சது. உங்களை எதுக்கு தேடி வந்தது? தேடி வந்தது அவரை தேடி வந்துச்சு. என்ன சமாளிக்கவே முடியல. இந்த பிரச்சனை தீராது. ஏன் தீராது? இப்படியே வாழ்க்கை முழுக்க இப்படியே பாருங்க பரிதாபமா இருக்கீங்க பார்த்தா. நான் இது ஆக்சன் மேடம். நான் யார்கிட்ட இருக்கல மேடம். ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு போய் சொல்றாங்க. முன்னாடியே நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. இவ எதுக்காக வந்த ஆந்திரால இருந்து கேளுங்க. எதுக்காக வந்தீங்கம்மா? சாமி வேற 20 வருஷம் முன்னாடி சொல்ற போங்க. 14 வயசு பொண்ணு வந்தா அப்ப ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? வந்தா இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணேன். சொத்த முரா டே, சொத்த முரா டே. முதல் மனைவி முதல்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க. முதல்ல பாத்தீங்க கிடையாது மேடம். அவ முதல் மனைவி கிடையாது. அவ என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அப்ப வேண்டாமா உங்களுக்கு அந்த பொண்ணு? வேணாம். நான் விட மாட்டேன் மேடம். சத்துரு வேணாம். அவ மேல கம்ப்ளைண்ட் எழுதுங்க. அவ மேல கம்ப்ளைண்ட். ஏன் சாவுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம். மாட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மேடம் என்னால இவ்வளவு வாழ முடியாது மேடம். டெய்லி சூசைட் அட்டெம்ப்ட் தான். ஏன் அவளை கட்டினதுனால தானே எனக்கு பிரச்சனை.
ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இல்ல மேடம் அவங்க 2 பேருமே தாங்க பண்ணதனுடைய தவற ஒரு துளி உணரல. வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல. இதுக்கு மேல இந்த சொசைட்டில இந்த ப்ரோகிராம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் வாழ்றதே ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு சாப்பிட்டு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க எண்ணத்தை மாத்திக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டியே இல்லாம அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்க. அறிவு வேணாங்க. அவங்களுடைய வயதுக்கு அவங்களும் அப்படியே பேசுறாங்க. நீங்களும் அப்படியே பேசுறீங்க. நானும் இவ்வளவு பாரு சட்டப்பட சொல்றீங்களா? மாமா கோவம் வந்துருச்சு. அப்படி இல்ல, நீங்க தப்புன்னு உணர்ந்து வெளிய வரணும்ல. ஒரு தப்பு ஒரு நாளைக்கு வெளியில எப்படி தப்புன்றீங்க? மை காட். அடங்கம்மால. ஒரு பெண் இருக்க இன்னொரு பெண்ணை வச்சிட்டு இருந்தா அது தப்பு இல்லையா? ஏங்க நான் லீகலா கல்யாணம் பண்ணிருக்கேங்க. நான் நீங்க 2 பேரை கல்யாணம் பண்ணா உலகத்துல எல்லாரும் பண்ணிர மாட்டானா? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறடா பேப்புண்டமாவனே. பேப்பர்ல ஆட் பார்த்து என்ன ஒரு ஆம்பளைட்ட போன் பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல புரியல. அவனை வரவழைச்சு அந்த ஜென்ஸ் கிட்ட பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டலையா பாருங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் எல்லாமே தப்பு. நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் ஆக்சுவலா. பட் உங்களை இரிட்டேட் பண்றதுக்கு உங்க மேல இருக்கிற கோவத்தை அதாவது எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம பண்ண விஷயங்கள். ஓ அப்படியா விஷயம். அது மனசுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா இருந்தா தப்பான பொண்ணா இருந்தா எனக்கு வந்து டக்குன்னு தெரியும். நம்ம இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறோம். அது அப்படி இல்ல. எனக்கு வந்து உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உண்மையிலேயே சொல்றேன். எனக்கு இந்த திரும்பவே பிடிக்கல. ஆனங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே. திரும்ப திரும்ப இவ பக்கமே நீங்க பேசுறீங்களா? அவ பக்கம் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்களா? பண்ண முடியாது. அவங்க பண்ண தப்புன்றீங்க. 56 வயசுல 50 வயசுக்கு மேல என்ன தேவைப்படுது? இப்ப அடுத்த புருஷன் தப்பு என்ன? அவங்க பண்றது தப்பு. சோலி முடிச்சு. நீங்க விஷயம் தெரியாம என்ன விஷயம் தெரியணும் சொல்லுங்க. இத்தனை வருஷமா நான் அவளோட பழகி இருக்கிறேன். இப்ப விட்டுட்டு போன்றீங்களே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. பொம்பளை சவால் விட்டு இருக்கு மேடம். அவனை நான் விட்டு அவனே விட சொன்னா கூட அவன் என்ன விட்டு போக மாட்டான். என் காலையிலேயே கிடப்பா. வெக்கமா இல்ல. ஒரு 10-12 வருஷம் பெரியவங்களை வந்து அப்படி ஒரு அவளுக்கு நான் ஆதரவு கொடுக்கதான் செய்வேன் மேடம். நீங்களா யாருடா? நான் சாவர வரைக்கும் பொண்டாட்டியா இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். புருஷனா இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன். 2 பேரும் தான் மனைவி எனக்கு. வர்ற மாதிரி முடியாது. நீ என்ன சொன்ன? நான் தான் பொண்டாட்டி. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நான் ஒத்துக்க முடியாது. நான் என்ன கமிஷன் ஆபீஸ் கூட்டி போங்க மேடம். நீங்க 2 பேரும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் மேல பல பெண்கள்கிட்ட பழகிறது உண்மை உங்களுக்கு தெரியுமா? அது அவன் 1000 ஆன்டிகளை பார்த்த அபூர்வ சிகாமணி சார். தப்ப பண்ணட்டும் மேடம். என் ஆம்பளைங்க என் புருஷன் எனக்கு தான் வேணும் வேணும் வேணும். எனக்கு எத்தனை பொண்ணுங்களை வச்சுக்கிட்டோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்கு. என் புருஷன் எனக்கு புருஷனா இருக்கணும். என் பசங்களுக்கு அப்பாவா இருக்கணும். அவரை பத்தி இன்னும் கதைகளை சொல்லட்டுமா? கதை கேட்க ரெடியாடா புண்ட. உங்களுக்கு யாரை பிடிக்குது உண்மையிலேயே? இப்ப எனக்கு 2 பேரையும் தான் பிடிக்குது. எனக்கு கிறுக்கு பையல முட்டா பையல. இவ்வளவு நல்ல ஒய்ஃப் இவ்வளவு அழகா 34 வயசுல இவ்வளவு பர்சனாலிட்டியா ஒரு பொண்ணு இருக்கப்ப எப்படி ஒரு வயசானவங்க எதுக்காங்க தேவைப்படுது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உன் பொண்ண நினைச்சுக்கோ. என்ன நீ சொன்ன பொண்ணு என் புருஷன் சாரி கேக்குது. எட்டி உதையலாமா? எனக்கு வந்து யாரும் கால்ல விழுது எனக்கு பிடிக்காது. எனக்கு கால்ல யாரு விழுந்தாலும் எட்டி தான் உடைக்கும். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. எனக்கு இப்படி ஒரு மாதிரி ஆகுது. எப்படி நீங்க இதை சமாளிச்சுட்டு இருப்பீங்க? வேண்டாம் விட்டுருங்க. அந்த லேடி பயங்கரமான சைனான லேடி. மைக் மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? காட். ஏன்னா 20 வருஷம் ஒரு ஆம்பளை தன் உறவு இல்லாம வச்சிட்டு இருக்கனா அவ எவ்வளவு பெரிய கெட்டிக்கார லேடியா இருக்கணும். அட பாவி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. மனைவியோட மக்களோட இனிமே ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கையை வாழ்றீங்க. சந்தோஷமா நிம்மதியா. சரி. இல்ல மேடம் வெளிய போயிட்டே நான் அவனை விட மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கேஸ் கொடுத்தா சொன்னா சோலி முடிச்சு.